வணக்கம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விசை மடிப்பு கை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது வந்து சேரோட துணி எடுத்துருக்கோம். இப்போ ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே டிசைன் தான் இப்போ செய்ய போகிறோம். குயிக்காக எப்படி செய்யணும்னு போய் பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே வந்து நம்ம ஒரே கிளாத்தில் ஃபுல்லாக பிடிச்சி இதே கையாக யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன இந்த பிட்டை மட்டும் சென்டர் டிசைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சென்டர் போட்டாச்சு. இப்போது துணி தாராளமாக இருக்கனால வந்து நான் உங்களுக்கு ஃபிட் பிடிச்சி காட்டுறேன். ஒன்று, ரெண்டு, மூணு, இது 4 ஃப்ளீட் பிடிச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு கை தைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு 4 தான் பிடிச்சிருக்கேன். இங்கே இது அது இல்லாமல் இந்த ப்ளவுஸ் வந்து சின்ன கை, அதனால் வந்து நான் சின்னதாக பிடிச்சிருக்கேன். சாரி, ஃப்ளீட் கம்மியாக வச்சுருக்கேன். இதே பெரிய கையாக இருந்தால் ஒரு 7-8 ஃப்ளீட் வைக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படின்னா 1, 2, 3, 4 ஃப்ளீட் வந்து நம்மளை பார்த்த மாதிரி, மீதி 4 ஃப்ளீட் வந்து ஆப்போசிட் பார்த்த மாதிரி நம்ம வைக்கணும். சென்டரில் வந்து நான் கொஞ்சம் கேப் விட்ருக்கேன். இதுதான் வந்து கைக்கு சென்டர் வரும். இப்போ இதே போல் அங்கே என்ன ஃப்ளீட் பிடிச்சிருக்குமோ அதே அளவுக்கு இங்கேயும் அதே சைஸ் பிடிச்சிக்கலாம். புதுசாக தைக்கிறீங்க கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த மாடல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? 4 ஃப்ளீட் வந்துருச்சா? ஓகே, இதை தைச்சிட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை அப்படியே திருப்பிக்கிங்க துணிங்க. இதுவே சென்டர் பாகம் இப்படியே இந்த ஃப்ளீட்டுக்கு சென்டர் பாகத்தில் நீங்கள் ஆச்சு போட்டுக்குங்க. சரி, ப்ளவுஸுக்கு இந்த கையிலே டிசைன்லேயே வந்து நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது, எல்லாம் கீழே ஃபிட் பிடிச்சி மேலே கொண்டு போவாங்க. நம்ம வந்து மேலே வந்து ஃபிட் பிடிச்சாச்சு. இது வந்து அப்படியே இங்கே ஒன்று சேர்த்துறதா வேலையே. இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னா 2 குண்டூசி வேணும். எடுத்து வச்சு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளீட்டை வந்து சென்டர் படுத்துங்க. இதுக்குள்ள இதை அப்படியே சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஃப்ளீட் வந்து அப்படியே ஒன்று மேலே ஒன்று வைங்க. புரியுதுங்களா? இப்போ இப்படி லைட் எடுத்து அடுத்து இந்த ஃப்ளீட் எடுத்து அப்படியே இது மாதிரி தூக்கி வைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க ஃப்ளீட் வந்து அப்படியே இழுத்து இங்கே வைங்க. இழுக்கிறதுனா நம்ம இழுத்து வைக்க வேண்டாம், சும்மா அப்படியே மென்மையாக தெரியுதுங்களா? நம்ம இழுக்காமல் அப்படியே கட்ட வச்சுட்டு, இப்போ இந்த 4 ஃப்ளீட்டையும் வந்து இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஒரு குண்டூசி போட்டுக்கலாம். குண்டூசி போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் தேயில் போட கூட தேயில் போட்டுக்கலாம். சரி, இப்போ இங்கே எப்படி நம்ம செட் பண்ணணுமோ அதே போல் இங்கே அடுத்து பார்த்துக்கலாம். நான் உங்கள்கிட்ட பேசிட்டு மிஷின் ஆன்லேயே வச்சுட்டேன். ஓகேங்களா? 1, நெக்ஸ்ட் இந்த ஃபீட் தூக்கி 2, தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபீட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க அப்படியே நேராக 3, அடுத்து இந்த ஃபீட்டு இந்த துணியை எடுத்துகிட்டு அப்படியே ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடுக்குங்க. வந்துச்சுங்களா? இப்போ இதே போல் ஓகேங்களா? இதை வந்து இந்த இடத்துல கேப் வருது, இன்னும் நெருக்கமாக அப்படியே ஒன்று சேர்த்திக்கங்க. அவ்வளோதான், இதை பிச்சுக்குங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம குண்டூசி போட்டுட்டு அடுத்து என்ன செய்யணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த இது நிகராமல் இருக்க ஒரு ரப் தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபிட் பிடிச்சதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. இது கரெக்டாக கேட்டால் இல்லை, இதில் வந்து நான் வச்சுக்காமல் விட்டுட்டேன். ஒன்று மேலே ஒன்று சேர்த்து இப்படி வச்சுட்டு இப்போ இந்த இடம் கரெக்டாகுது. இப்போ நான் தையல் போடுறேன். ஓகே, இப்போது இந்த 2 குண்டூசி எடுத்துடலாம். கவனமாக அது போட்ட குண்டூசி எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு சென்ட்ரு கிடச்சிருச்சு. இப்போ இதில் என்ன நம்ம ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனமாக பார்த்துக்குங்க. இதுதான் ஒரிஜினல் ப்ளவுஸோட கையே. இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒன்றும் இல்லை, இதை வந்து இப்படி மடக்கி
இந்த இதுக்கு நேராக பார்த்து வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் காட்டுறேன். இதை ஒரு ஃபீட் மாதிரி இது மேலே இப்படி வச்சுட்டு இங்கே சென்டர் ஒரு மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றுமே இல்லை, இதை அப்படியே வெளிப்பக்கம் எடுத்துகிட்டு இது எந்த இடத்துல இருக்குதோ இந்த பிசுறு எல்லாமே இப்படியே வச்சு கிராஸில் ஒரு தேல் போட்டுருங்க. ஒரே ஒரு சிங்கிள் தேல் போட்டால் போதும், சூப்பராக நிற்கும். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது ஒரு ஃப்ளீட் மாதிரி அப்படியே கொண்டாந்து இதை வந்து சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? சூப்பர். சரி, அதே போல் இந்த பக்கமும் நம்ம ஒரு துணியை ஜாயின் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கவனமாக பார்த்துக்குங்க. இதை வந்து ஒரு ஃப்ளீட் மாதிரி அப்படியே கிராஸ் வச்சு பிடிங்க. எங்கே வருதுன்னு கரெக்டாக பாருங்கள். இந்த இடம் கரெக்டாக ஆகுது. இதை அப்படியே திருப்பிட்டு இங்கேருந்து ஒரு திருப்பி போட்டுக்குங்க. அதை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோதான். இப்படி தான் இருக்கும். நீங்கள் தேவை போட்டால் இதை ஒன்று சேர்த்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த வி ஷேப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பார்க்க இது உள்பக்கமும் ஒரு ஃபிட் மாதிரி தெரியும், இங்கேயும் ஃபிட் மாதிரி தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு பின்னு போட்டுட்டு அந்த கையை வந்து வச்சு பார்ப்பேன் கரெக்டாக ஆகுதா இல்லையான்னு. ஓகே, வச்சாச்சு. இப்போ இதுதான் ஒரிஜினல் கை. இந்த கை இதுக்கு வச்சு பார்த்தா கரெக்டாக வருதுன்னு பார்ப்போம். துணியெல்லாம் தாராளமாக இந்த பக்கத்துக்கும் துணி இருக்குது, இந்த பக்கம் சைடுக்கும் துணி இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு கை தைச்சி பார்த்துட்டேன், அதனால் இந்த பீஸை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் துணி தைக்கிறதுக்கு முன்னால் இதுக்கு துணியெல்லாம் கரெக்டாக இருக்குது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. ஆரம்பிச்சதுக்கப்புறம் துணி பத்துலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகே, இப்போ நம்ம இந்த கையோடு இதை வச்சு அட்டாச் பண்ணலாம். வாங்க, இப்போ இந்த கை வந்து ரைட் சைடு கை, ஏன்னா லெஃப்ட் சைடு கை தைச்சிட்டேன். இதில் இன்னும் ஐடியா, இது நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா இந்த கை வந்து நான் கவர் தட்டு வெட்டிட்டேன். நீ கை வெட்டுறப்போ வந்து கவர் தட்டு வெட்டாமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ரெண்டு கையை வெட்டிட்டு தேவைங்கிறப்போ வந்து வேணால் நம்ம கவர் தட்டு வெட்டிக்கலாம். என் ஃபஸ்ட்டே கை வெட்டியாச்சு, அதனால் வந்து கஸ்டமர் வந்து ஜாயிண்ட் வெட்டினதுக்கப்புறம் தான் அந்த டிசைன் அனுப்பிச்சுட்டாங்க. இதுதான் இன்னும் பரவாயில்ல. பாருங்கள், இது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இதுதான் சென்ட்ரு, இப்படி வச்சுட்டு தெரியுதுங்களா? தெரியுதா? இப்போ நைட் டைம் வீடியோ இருக்கிறதுனால வந்து எனக்கு சரியாக லைட் வெளிச்சத்தில் தெரிய மாட்டேங்குது, நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ சென்ட்ரல் வச்சு ஒரு தேடி போட்டலாம். இது வந்து சும்மா ரஃப் தையல் தைச்சிட்டு நீங்கள் பிரித்து விட்டுக்குங்க. நான் ரஃப் தையல்னு சொல்லி பெரிய சின்ன தையல் போட்டுருக்கேன், பிரிக்கப்போ கஷ்டம்தான். ஓகே, போட்டாச்சு. ரைட், இப்போ இந்த பீஸு இது சென்டர் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்படி வச்சுக்கோங்க. இது அப்படியே வச்சுட்டு அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வெட்டின அந்த ஒரிஜினல் கை இருக்கும், இதுமாதிரி அப்படியே மேல் பக்கமே வச்சு ரஃபாக தேடி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி மெயினாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக இந்த உள்ளக்க இந்த பச்சை துணியை வெட்டி விட்ருங்க. இது சொல்ல மாட்டோம் பாருங்கள், இதுதான்
ஓகேங்களா? சாரி, இப்போ துணி வெட்டி எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க துணியில் உள்ள இருக்கிறத இப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, வச்சுட்டு நான் ஒரு பின்னு போடுவேன். அப்போ தான் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து கையை திருப்பிச்சு கூட தைச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்டர் வைக்க போகிறோம். அதனால் நம்ம இதோடு நிறுத்திட்டு வெளியே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நூல் தீரும். வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு தீர் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையில்லை எக்ஸ்ட்ரா துணிகளை வெட்டிடலாம். வாங்க எப்படி வெட்டணும் பார்க்கலாம். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆதரவு தரீங்க, மிக்க நன்றி. மிக்க 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 நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த தீபாவளி டைமில் நிறைய உங்களுக்கு ப்ளவுஸில் ஆர்டர் ஆகும். நிறைய எடுங்க, நல்லா சூப்பராக வேலை செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க. ஹெல்ப்புக்கு ஆள் யாராவது இருந்தாங்கன்னா சேர்த்திக்கிங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே தைக்கிறதா இருந்தாலுமே காலையில் கொஞ்சம் நேரமே தைச்சிட்டு இருக்க வேலை கொஞ்சம் முடிச்சு வச்சுக்கோங்க. அதேமாதிரி சாயங்காலம் நீங்கள் கடை சாத்துக்கு முன்னால் வந்து ப்ளவுஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணி வச்சுங்க. காலையில் வந்து தைக்காம பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்போ இந்த பார்டர் வந்து இவ்வளோ தூரம் வைக்கக்கூடாது. கரெக்டாக இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் நம்ம வைக்கணும். நம்ம நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. ஒரு தொழில் சிறப்பு என்ன தான் பேசியிருந்தாலுமே நம்ம தொழிலில் கவனமாக இருக்கணும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. அதனால் அடிக்கடி வந்து நான் கவனமாக கேட்பேன். ஏன்னா எங்களுடைய மாஸ்டர் வந்து அதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதேமாதிரி புதுசாக வேலை கற்றுக்க யாராவது வந்து யூடியூப்பில் பார்த்து வேலை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாஸ்டரை பார்த்து தேர்ந்தெடுத்து அதை கற்றுக்கிட்டு திருப்பி இதை வந்து பாருங்கள். அதேமாதிரி இந்த யூடியூப்பில் நிறைய கை டிசைன், ப்ளவுஸ் டிசைன்லாம் போடுறாங்க. அவங்க வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு தொழில் கற்றுக்குறீங்க. ஒருத்தர் வீடியோ பார்க்கக்கூடாது, எல்லாத்துடைய வீடியோவும் பாருங்கள். நாங்கள் வேலை கற்றுக்கிற காலத்தில் வந்து எங்களுக்கு யாருமே சொல்லித் தரல, நாங்களும் அப்படியே கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து உங்களுக்கெல்லாம் சொல்லித் தரதுக்கு யூடியூப்பில் தான் நிறைய சோசியல் மீடியா இருக்குது. நிறைய டிசைன் போடுறாங்க, அருமையுமே சொல்லித் தராங்க. அதுவும் பார்த்து கற்றுக்குங்க. இப்போ இதை கட் பண்ணியிருக்கேன். இந்த நாச்சு போட்டிருக்கேன். இப்போ ப்ளவுஸ் கையை திருப்பி பார்ப்போம் எப்படின்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பட்டன் வைப்போம். எப்படின்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம ஒரே கிளாத் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம டபுள் கலர் துணி யூஸ் பண்ணியிருக்கோம். இதே இதில் நம்ம 3 கலர் துணி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து புது புது வீடியோ போடுவோம். இப்போ சீசன் டைமில் வந்து வீடியோ சரியாக போடல. அடுத்து வர வீடியோவில் நிறைய பெரிய கட்டிங் வீடியோ நிறையா வரும். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.